அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில செவ்வாய் நின்ற வீட்டின் பலனை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். லக்னம் முதல் 12 பாவங்களிலே செவ்வாய் பகவான் அமரும் பொழுது எப்படி பலன் செய்வார் என்பதை பார்க்கலாம். பொதுவா காரகங்கள்ல செவ்வாயை நாம் போர்க்காரகர், பூமிக்காரகர், சகோதரக்காரகர்களாக வரையறை செய்கிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் போராட்ட குணம் இருக்கிறது என்றால் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு மனிதன் எந்த ஒரு செயலிலும் பின்வாங்காமல் மேலும் மேலும் முயற்சிகளை மேற்கொள்கின்றான் என்றால் அந்த இடத்துல செவ்வாய் நல்லா இருக்கிற அர்த்தம். பூமிகளினால் தன்னிறைவு அடைகிறார், சண்டை சச்சரவுகளினால் தன்னிறைவு அடைகிறார்னா செவ்வாய் நல்லா இருக்கிறார்னு அர்த்தம். செவ்வாயே ஒரு மனிதனுக்கு வேகத்தையும் துடிப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இருள் கிரகம் தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு 3/4 பங்கு பவர், 1/4 பங்கு தான் நல்ல பலன்கள் என்றாலும் செவ்வாயினுடைய குணம் மனிதராக பிறந்தவர்களுக்கு தேவை. அப்பதான் ஒரு மனிதனுக்கு போராட்டம் இருக்கும். சகோதரரை குறிக்கக்கூடிய காரகத்தை செவ்வாய் கொண்டுள்ளார். இதெல்லாம் அவருடைய முக்கியமான காரகம். எதுவானாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு லக்னத்திற்கு யோகத்தையும் செய்யும், அவயோகத்தையும் செய்யும். அந்த விதியில முதல்ல லக்னத்திற்கு செவ்வாய் யோகம் செய்யணும். ஏன்னா செவ்வாயினுடைய நல்ல பலன்கள்லாம் என்னன்னா ஒரு கொலகாரரை உருவாக்குறதும் செவ்வாய் தான், ஒரு பாதுகாவலரை உருவாக்குவதும் செவ்வாய் தான். ஒரு நாட்டை காக்கக்கூடிய ஆர்மி போர்சஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, ஸ்டேட்டை காப்பாற்றக்கூடிய ஸ்டேட் போர்சஸ்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, மருத்துவரா இருக்கட்டும், ஒரு அடிப்படை ஒரு தேவையை பூர்த்தி செய்வது செவ்வாய் தான். அடிப்படை சேவை, அந்த சேவை பாதுகாப்பாளனாக இருக்கும். ஒரு நாட்டுல ஒரு காவலர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த நாட்டுல குற்றங்கள் அதிகரிக்கும். அதுபோல ஒரு சக மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையில மறைமுகமாவது ஒரு ஆதரவாக ஒரு பாதுகாப்பு அரணாக செவ்வாய் செயல்படும். இதெல்லாம் யோக செவ்வாய். அவயோக செவ்வாய்னா அவர் தான் திருடனா இருக்கிறது, கொலகாரனா இருக்கிறது, பிறரை வஞ்சிக்கிறது, பிறரை சண்டை போட்டு மூர்க்கமான நபரா இருக்கிறது. நல்ல செவ்வாய் மருத்துவரை உருவாக்கி கொடுக்குது, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்கி கொடுக்கிறது, பாதுகாக்கக்கூடிய நபர்களை உருவாக்கி கொடுக்கிறது. ஒரு சர்வீஸ், ஒரு இடத்தில் இவர் அந்த இடத்தில் இல்லை என்றால் சக மனிதன் பாதிக்கப்படுவான். அந்த நிலையில பாதுகாப்பு கொடுக்கிறது செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாய் எல்லா ஜாதகங்கள லக்னத்திற்கு யோகரா இருந்தாலும் அவயோகரா இருந்தாலும் சில நிலைகளில் மட்டும்தான் யோகம் செய்யும். லக்ன யோகியானாலும் அவயோகம் செய்வார், அவயோகியானாலும் யோகம் செய்வார். அதற்கு முதல்ல செவ்வாய் யோகம் செய்யணும். செவ்வாய் யோகம் செய்யணும்னா எப்படி இருக்கணும்? எந்த ஒரு நிலையிலும் தசைநாதனோ புத்திநாதனோ ஒரு கிரகத்தின் காரகம் அதிகமாக வலுப்பெறணும், காரக பெற்ற கிரகத்தின் ஆதிபத்தியங்கள் அதிகமா வலுப்பெறணும்னா அந்த கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஸ்தான பலம் பெற வேண்டும். கண்டிப்பாக அந்த கிரகம் ஸ்தான பலம் பெற்றே இருக்க வேண்டும், பெற வேண்டும். ஏன் பெற வேணும்? ஆட்சி பெற்று இருக்கலாம், உச்சம் பெற்று இருக்கலாம், நீச பங்கத்துல இருக்கலாம், பரிவர்த்தனையில இருக்கலாம், வர்க்கோத்தமம் பெற்று இருக்கலாம், திக்பலம், நட்பு, ஏதோ ஒரு நிலையில ஸ்தான பலத்தோட செவ்வாய் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தா தான் அவருடைய காரகம்லாம் வெளிப்படும். இல்லைன்னா செவ்வாய் காரகம் வெளிப்படாது. அந்த போர்க்காரகர், பூமிக்காரகர், சகோதரர், வேகம். இது முதல் விதி. இரண்டாவது விதியாக செவ்வாயோடு அவரு இயற்கையிலே யோகரா இருந்தாலும் சரி, இயற்கையிலே அவயோகரா இருந்தாலும் சரி, ஜாதகத்தில் 5, 9ஆம் அதிபதியோடு தொடர்பு ஒண்ணு பரிவர்த்தனை பெற்றிருக்கலாம், இல்ல அந்த இடங்கள்ல இணைவு பார்வை பெற்ற நிலையில இருக்கலாம். இப்படி 5, 9ஆம் அதிபதியோட செவ்வாய் தொடர்பில் இருக்கிறார் என்றால் அந்த செவ்வாய் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். அந்த செவ்வாய் உங்களுக்கு யோகம் செய்ய போகிறார். இந்த செவ்வாய் தான் யோக செவ்வாய். இந்த செவ்வாயினால தான் நல்ல பலன்கள் ஜாதகருக்கு உண்டு. அவருடைய போராட்டக்கூடிய குணம். ஒரு நபர் தன் உரிமைக்காக, தன் சக மனிதனின் உரிமைக்காக போராடுறாருன்னா அதுல எந்த விதமான குற்றமும் கிடையாது. அதுல நல்ல பலன் மக்களால் மகிழ்விக்கப்படும். அநியாயத்திற்காக போராடுறாருன்னா, பிறரை அழிப்பதற்காக போராடுறான்னா அந்த இடத்துல அது செயல்படாது. அதனால்தான் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கிறவங்க போராட்டமானது மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் இருக்கிறதுனாலதான் அந்த செவ்வாய் முக்கியத்துவம் வருகிறது. அதுபோல இந்த 5, 9ஆம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்றால் அந்த செவ்வாய் என்ன பண்ணும்? அந்த செவ்வாய் ஜாதகருக்கு திருப்தியை கொடுக்கும். போராட்டக்காரர் நேர்மையோ அவயோகமோ அவருக்கு திருப்தி கிடைக்கும். ஆனா இந்த செவ்வாயோடு உங்கள் லக்ன யோகராக குருவோ சுக்கிரனோ அமர்ந்து அல்லது சந்திரன், இந்த 3 கிரகங்களில் ஒரு கிரகம் அமர்ந்து செவ்வாய் தொடர்புல இருந்தா இந்த செவ்வாய் நாட்டு மக்களுக்காக போராடும், இந்த செவ்வாய் நாட்டு மக்களுக்காக செயல்படும், இந்த செவ்வாய் நாட்டு மக்களுக்காக இருக்கும். இந்த 5, 9ஆம் அதிபதியோட தொடர்புல ஒரு செவ்வாய் இருக்கிறார் தான் உங்களுக்கு யோகம் பண்ணும். ஆனா குரு சுக்கிரன் சந்திரன் இதில் எவரேனும் ஒருவராவது 5, 9ஆம் அதிபதியாகி அந்த 5, 9ஆம் அதிபதி செவ்வாயோடு தொடர்பு கொண்டால் அவர் நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் தன் இனத்திற்காகவும் நேர்மையில் போராடக்கூடிய நபரா இருப்பார். இவங்க தான் நிறைய பேர் கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கிறவங்க. செவ்வாய் தான் நிறைய அரசு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அந்த சர்வீசஸ்ல வேலை செய்ய வைக்கிறது. இதுதான் யோக செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாய்
லக்னம் முதல் 12 பாவங்கள் இருக்கு. பலன் எப்படி இருக்குன்றத பாத்துடலாம். இதுதான் யோக செவ்வாய். இப்படி இருந்தா தான் செவ்வாய் யோகம். இவர் தான் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தாலும் யோகம் செய்ய போறார். அந்த செவ்வாயினால் நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது. இப்போ லக்னத்துல செவ்வாய் இருக்கிறார். ஒரு மனிதர் எப்படி இருப்பார்? வேகமானவர், துடிப்பானவர், எதை உடனே செய்து முடித்திடக்கூடிய அந்த பராக்கிரம ஆற்றல் கொண்டவர், வேகத்தோடு கூடிய விவேகத்தையும் பெறுவார். எப்பொழுது இந்த 5, 9 இல்ல திரிகோணம் பெறும்பொழுது வேகத்தோடு கூடிய விவேகம் இருக்கும். முன்கோவக்காரரா இருப்பார். அது போல ஜாதகருடைய போர்ஸான எஃபர்ட் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு செயலை சொன்னாலும் உடனடியாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடியவர். 2ஆம் இடத்திலே செவ்வாய், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனம், வேகமாக பேசக்கூடியவர். சற்று செவ்வாய் எடுத்த காலதாமதமா குடும்பம் ஜாதகருக்கு உருவாகும். ஜாதகர் சர்வீஸ் ஓரியன்டான வழிகளில் பணம் சம்பாதிப்பவர், அல்லது அரசு துறையிலே பணம் சம்பாதிப்பவர், அல்லது குடும்பத்தை சார்ந்தவர் அரசு துறைகளிலே பணம் பெறுவராக இருப்பார். 2ஆம் இடத்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் காலதாமதம் பண்ணி கொடுக்குது. மற்றபடி பணம், பொருளாதாரம், செல்வ வளங்கள், பூமி யோகங்களை கொடுக்கிறார். 3ஆம் இடத்திலே செவ்வாய், தைரியமான நபர், துணிகர செயல்கள்லாம் செய்கிறவர். இந்த அட்வான்ஸ் ஸ்கில், இந்த ஸ்கியூபா டைவிங் பண்றதா இருக்கட்டும், இல்லது ஒரு எதிர்பாராம ரேசிங்லயா இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டு ஒரு அட்வான்சஸ் இருக்கோ அதெல்லாம் செய்து கொடுக்கும். சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. உடன் பிறந்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. தனலாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்ல முறையில வரும் ஜாதகருக்கு. ஜாதகர் பயணங்களினால் ஆதாயத்தை பெறுவார். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சுகஸ்தானம், வீடு வாகன வசதி, சொத்து சுகங்களை பெறக்கூடியது. ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்ல வித்தை பயின்றவராக இருப்பார். ஒரு மருத்துவத்துறையில இருக்கலாம், அல்லது பூமிகள் சம்பந்தமான, கட்டிடங்கள் சம்பந்தமான, சர்வீஸ் ஓரியன்டான படிப்புகளை படிக்கக்கூடியவர். மனைகளினால் ஆதாயம் உண்டு. விவசாய நிலங்களினால் ஆதாயம் உண்டு. கட்டிடங்களினால் ஆதாயத்தை பெறக்கூடியவர். தாயை பொறுத்த வரைக்கும் வேகமானவர், துடிப்பானவர், எதை உடனே செஞ்சு முடிக்கிறக்கூடிய அந்த வேக தீரியத்தை கொண்ட தாயாக அமைத்து விடுகிறார். 5ஆம் இடத்திலே செவ்வாய், உறுதியான மனம் கொண்டவர். உறுதியான மனம், விளையாட்டு ஆர்வம் உண்டு. விளையாட்டு துறைகளிலே மேம்படக்கூடிய யோகங்கள் உண்டு. 3 காலங்களை இணைக்கக்கூடியது. நல்ல குழந்தை செல்வங்கள் உண்டு. குழந்தைகள் சமூகத்திலே அரசு துறை ஊழியமோ அல்லது மக்கள் சேவையிலே இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஜாதகர் எந்த சூழ்நிலையிலும் தன் மன வலிமையை விட்டு கொடுக்காத ஒரு உறுதியான மனநிலைமையை கொண்டவராக அமைஞ்சு விடுகிறார். செவ்வாய் அவயோகியா இருந்தா பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். யோகரா இருந்தா பூர்வீகத்திலே கௌரவ பெயர்ப்புகளை கொடுக்கிறார். 6ஆம் இடத்திலே செவ்வாய், பொதுவா 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருப்பது யோகம். போட்டிகளை வெல்லக்கூடிய ஆற்றல். நிறைய பேர் அடிக்கடி இந்த காம்படிஷன், விளையாட்டு துறைகள்ல இருக்கிறவங்க, அரசியல்ல இருக்கிறவங்க, எங்கெல்லாம் ஒரு காம்படிஷன் இருக்கோ அங்கெல்லாம் இந்த செவ்வாய் 6ல இருக்கிறவங்களுக்கு யோகம். நிறைய பேர் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல வேலை செய்யறது, அரசு துறைகளிலே வேலை செய்வது, பாதுகாப்பில் வேலை செய்வது, அடிப்படை தேவை. செவ்வாயோட சந்திர சுக்கிர தொடர்புல இருந்தா மருத்துவராக ஜாதகர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ருணரோகத்தை அடிப்படையில 6ஆம் இடத்தின் அவயோக நிலையில் இருந்தா மட்டும் ஜாதகருக்கு ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லை என்றால் நல்ல பலனை கொடுக்குது. எதிரிகளை வெல்ல முடியுது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கில் ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கிறது. நல்ல சர்வீஸ் வேலை, அரசு துறை வேலை அல்லது உயர்மட்ட நிறுவனங்களிலே வேலையை பெற்று தருகிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடம் பார்ட்னரை குறிக்குது. எப்பயுமே வாழ்க்கை துணைவரோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். நண்பர்களோட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். 5, 9ஆம் அதிபதி அல்லது இந்த சுபர்களுடைய தொடர்புல இருந்துச்சுன்னா என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் பார்ட்னரோட ஒரு இணக்கம் இருக்கும். காலதாமதமாக குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. காலதாமதமாக ஜாதகருக்கு வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் கிடைக்கிறது. ஒருவேளை ஒரு பிஃபோர் ஒரு 27 வயதுக்குள்ள திருமணம் பண்ணிட்டா மறு திருமணத்தை எல்லாம் கொடுக்கும். ஆனா இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல போது காலதாமதமாக திருமணம் செய்வது யோகமா இருக்கு. துணைவரால் ஆதாயம் கிடைக்கிறது. துணைவரால் பூமி யோகம் கிடைக்கிறது. நண்பர்களால் பூமி யோகங்கள், பண பொருளாதாரங்கள் கிடைக்கிறத பார்க்க முடியுது. 8ஆம் இடத்துல செவ்வாய், அஷ்டம பாவம், ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய பாவம், மறைவு பாவம், வாழ்க்கையை திருப்பக்கூடிய திருப்புமுனை பாவம். இந்த 8ல செவ்வாய் இருக்கும்போது சில பேருக்கு வண்டி வாகனங்கள்ல கவனம் தேவைப்படுது, விபத்துக்கள்ல கவனம் தேவைப்படுது. மற்றபடி பூமி யோகங்கள், பிறரிடமிருந்து எதிர்பாராத சொத்துக்கள் வருது. எப்போ யோகமா இருந்தா 5, 9 குரு சுக்கிர சந்திரன் ஏதேனும் ஒன்றில் தொடர்பில் இருந்தா ஜாதக ரீதியில பிறருடைய சொத்துக்கள் சேருது. பூர்வீகம் இல்லாம வெளியிடங்கள்ல ப்ராப்பர்ட்டி, அசட், சொத்து சுகங்கள் சேர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த 8ஆம் இடத்து செவ்வாயினால் வெளிதூர இடங்கள்ல கௌரவ பெயர்ப்புகள் கிடைக்குது. அவயோகமா இருந்தா மட்டும் விபத்துகளையும் சில சமய மரண பயங்களையும் கொடுக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய், பூமி, தந்தையினால் பூமி ஆதாயம் உண்டு. தான தர்ம சிந்தனை ஜாதகருக்கு உண்டு. கோபக்கார தந்தை, எல்லா பலனும் எல்லா நல்ல மனிதனாலும் அடிக்கடி கோபம் வரக்கூடிய நபராக இருப்பார். அதுபோல் ஜாதகருக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கும். 9ஆம் இடத்து செவ்வாய் பாக்கியத்தில் இருப்பதனால் அந்த மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை ஜாதகருக்கு அதிகரித்து கொடுக்கும். தான தர்மம் இருப்பதை கொடுக்கக்கூடிய கொடைவள்ளலாக ஜாதகர் இருக்கிறத பார்க்க முடியும். தந்தை வழி சொத்துக்கள், தந்தையினால் ஆதாயங்கள் ஜாதகருக்கு உண்டு. அவயோகியா இருக்கிறார்னா மட்டும் வெளிநாடு தூரதேச வாழ்க்கை அமைவுகளை ஜாதகர் பெற்று விடுகிறார்.
10ஆம் இடத்துல செவ்வாய், 10ஐ பொறுத்த வரைக்கும் திக்பலம் பெறுவார் செவ்வாய் பகவான். அதிகார பதவிகள், உயர்மட்ட அதிகாரம், அது கவர்மெண்ட் செக்டர்ல நிறைய பேர் வேலையில இருக்கிறது. அது போல பாதுகாப்பு துறைகள்ல, யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல, அது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல வேலை செய்வது, மருத்துவத்துறைகளிலே வேலை செய்வது, அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பாதுகாப்பு துறையில் வேலை, அது போல அதிகார பதவிகள், ஒருவேளை அரசு துறையில கிடைக்கணும், பிரைவேட்டா இருந்தாலும் ஒரு அதிகாரம், ஒரு கௌரவ கம்பீரமான ஒரு ஜீவன தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதில் செய்கிறார். ஒருவேளை வேலையே கிடைக்கல, 10ஆம் இடத்தின் முழுவலு கிடைக்குதுன்னா கட்டிடங்கள், நிலங்கள், பூமிகள் சார்ந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் வரைக்கும் அதுல ஜாதகருடைய வேலை இருக்கு. அதிலும் கடைநிலையாக சாதாரண ஒரு செவ்வாய்க்கு குறைந்த ஸ்தான பலம் தான் கிடைக்குது. சந்திர தொடர்பு இருக்குன்னா உணவளிக்கக்கூடிய, பிறருக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயத்துறையின் மூலியமாகவும் ஆதாயம் கொடுக்கிறார். 11ஆம் இடத்துல செவ்வாய், இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றார் என்றால் ஜாதகருக்கு மறு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துறார். ஆட்சி உச்சா ஸ்தான உறவுல வலுப்பெற்றா மட்டும், இல்லை என்றால் ஜாதகருக்கு துணைவரால் பூமி ஆதாயம் உண்டு, சகோதரர்களால் ஆதாயம் உண்டு, சொத்து சுகங்கள் ஆதாயம் கிடைக்கிறது. ஜாதகருடைய தன்னம்பிக்கை, அதாவது அந்த துடிப்பா எதையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல், ஏன்னா 5ஆம் இடத்தை நேரடியா பார்ப்பா, உறுதி, அந்த மனம் தன்னம்பிக்கையினால் பிற சமூகத்திலிருந்து அங்கீகாரம் பெற்று தருவார். இந்த 11இல் செவ்வாய் அரசியல், அரசாங்கம், யாரெல்லாம் இந்த சேவை துறையில் இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் பெரும் ஆதாயத்தை கொடுக்குது. 12ஆம் இடத்துல செவ்வாய் நயன சயன போகமான விரயபாவம். இந்த 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா மட்டும் விரயபாவம் என்பதனால் திருமணத்தை தாமதப்படுது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் விஷயங்களும் 12ல இருக்கு. 12இல் செவ்வாய் இருப்பவருக்கு காலதாமதமாக திருமணம், ஒருவேளை பிஃபோரா திருமணம் நடந்தது ஒரு 29 வயதுக்குள்ளனா மறு திருமணம் நடக்குது, திருமணத்தை தாமதப்படுத்துது. பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல சொத்து சுகங்களை கிடைக்க செய்கிறது. 12இல் செவ்வாய் அமர்ந்து குரு சுக்கிர சந்திர தொடர்பில் இருந்தால் ஜாதகரே பொது பூர்வீகத்தை பண்றார், புதிதாக அவரே சொத்துக்களை சம்பாதித்து சொத்தின் மூலியமா ஆதாயம் பண்றார். பொருளாதாரம், தனவளங்கள் இதுக்கெல்லாம் யோகமா இருக்கு. ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு மற்றும் தாமதமான குடும்ப வாழ்க்கையை கொடுக்க கடமை பெறுகிறது. இந்த அமைவல்ல உங்களுக்கு லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க இருக்கிறதோ இதை பொருத்தி பார்க்கலாம். அதுல முக்கியமான விஷயம், யோகமாக செவ்வாய் செயல்பட வேண்டும். சமூகத்துல கௌரவ பயிர்ப்புகளோடு அவருடைய சுப காரகங்கள் கிடைக்கணும்னா 5, 9 தொடர்புல இருக்கணும். அட்லீஸ்ட் ஜாதகராவும் நிம்மதியா இருப்பார். இல்லை என்றாலும் இந்த குரு சுக்கிர சந்திரன் இதில் ஏதேனும் ஒருவர் 5, 9 ஆகி தொடர்பு கொண்டார்னா மக்கள் மத்தியில நீங்க செவ்வாயின் காரகத்தினால் யோகத்தை பெறுவீர்கள். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.